இன்றைய நாளிலே உங்களோடு கூட மாற்றியல்புள்ளோர் அல்லது பிற ஆற்றல் உள்ளோர் என்பவர்கள் ஆண்டவன் இயேசு செய்த அற்புதங்களை எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் வாழுகின்ற உலகிலே அங்கவீனர்கள் என்ற சொல்லு பெருமளவுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஒரு சிலர் இச்சொல்லினை பயன்படுத்துவதில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். இன்னும் ஒரு சிலர் அங்கவீனர்கள் என்பவர்கள் பிற ஆற்றல் உள்ளவர்கள், மாற்றியல்புள்ளோர். எனவே அவர்களிடத்திலும் வேறுபட்ட திறமைகளும் தாளந்துகளும் காணப்படுவதினாலே அவர்களும் கடவுளின் பார்வையில் சிறப்புத்தன்மை உள்ளவர்கள் என்று கூறுவார்கள். இதன் ஒளியிலே நற்செய்திகளிலே நாங்கள் படிக்கும் போது ஆண்டவர் ஆற்றிய அநேக அற்புதங்கள் புதுமைகளை குறித்து பார்க்கிறோம். எனவே பிற ஆற்றல் உள்ள மக்கள் இந்த புதுமைகளை அல்லது அற்புதங்களை எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை குறித்து உங்களோடு கூட கருத்துரை ஒன்றை ஆற்ற விரும்புகிறேன். முதலாவதாக மார்க்கு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை படித்து பார்க்கும் போது பர்திமேயு என்று அழைக்கப்படுகின்ற பார்வையற்ற ஒரு மனிதன் இருக்கின்றார். அவர் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என சத்தமிட்டு கூறுகின்றார். இதனூடாக ஆண்டவர் இயேசு அவரை அழைத்து சுகமளிக்க முற்படுகிறார். அவருடைய சீடர்களோ பர்திமேயுவை இயேசுவிடத்திலே செல்ல விடாமல் தடுக்கின்றனர். இந்த சம்பவத்தின் பின்னணியை நாங்கள் படித்து பார்க்கின்ற போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்குள் சென்றால் அங்கே எபூசியர்கள் எருசலேமை ஆண்டார்கள். இவர்களை விரட்டும் யுத்தத்திலே தாவீது ஈடுபடுகின்றார். அப்பொழுது எபூசியர்கள் தாவீதை பார்த்து, தாவீதே, எங்கள் தேசத்தில் உள்ள அங்கவீனர்கள் உம்மை வெற்றி கொள்ளும் அளவிற்கு நீர் ஒரு பலமற்றவர், உம்மாலே எதுவும் செய்ய முடியாது என்று கூறுகின்றார். இதனால் ஆத்திரமுற்ற தாவீது யுத்தத்திலே வெற்றி பெற்ற பின்னர் தன் தேசத்திலே இருந்த அங்கவீனர்களை ஆலயத்தில் இருந்து துரத்தி விடுகின்றார். அவர்கள் வழிபாடுகளில் இருந்து ஒதுக்கப்படுகின்றனர். தாவீதின் ஆட்சி காலத்திலே அவர்களுக்கு முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. எனவேதான் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள், தாவீதின் பரம்பரையில் இருந்து ஒருவர் வருவார், அவர் மறுபடியும் நாம் இழந்த உரிமையை எங்களுக்கு தருவார் என்ற ஏக்கத்தோடு வாழுகின்றனர். எனவே இயேசுவை தாவீதின் குமாரன் என்று பர்திமேயு கூப்பிடுகிறானே, அதற்கு காரணம் தான் இழந்து போன உரிமையை தனக்கு தருவதற்காக தன்னிடத்திலே இயேசு வருகிறார் என்பதை அறிகின்றார். எனவே அங்கவீனர்கள் அல்லது பிற ஆற்றல் உள்ளவர்கள் ஆண்டவன் இயேசுவின் அற்புதங்களை பார்க்கும் போதெல்லாம் அவைகள் தாங்கள் இழந்து போன தனித்துவங்களை தங்களுக்கு மறுபடியும் தருவதற்காக அவரால் ஆற்றப்பட்ட புதுமைகள் என பார்க்கின்றனர். மார்க் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை படித்து பார்க்கின்ற போது இதற்கு ஒத்த ஒரு புதுமையை பார்க்கின்றோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசுவிடத்திலே வருகின்ற போது ஆண்டவர் இயேசு அவனை தொடுகின்றார், தொட்டு சுகமளிக்கின்றார். தொடுதல் இங்கு மிகப்பெரிய அற்புதமாக கருதப்படுகின்றது. ஏனெனில் அக்காலத்திலே தொழுநோயுள்ளவர்களை சமூகம் தள்ளி வைத்திருந்தது. எனவே ஆண்டவர் இயேசு இந்த மனிதனை தொட்டதனூடாக புதுமை உலகிலே நடைபெறுகின்றது. அவர்கள் இழந்து போன தனித்துவங்களை மறுபடியும் பெறுகின்றார்கள். எனவே புதுமைகளை பிற ஆற்றல் உள்ளவர்கள் தங்கள் தனித்துவங்களின் மீளப்பெறும் உரிமை என்று எண்ணுகின்றனர். இரண்டாவதாக புதுமைகளை பார்க்கின்ற பிற ஆற்றல் உள்ளவர்கள் கடவுள் எங்களுக்கு புதுமைகளை ஆற்றினாலும் சரி ஆற்றாவிட்டாலும் சரி அதற்கு மேலே அவருடைய கிருபை எங்களுடன் இருக்கின்றது என்பதை எண்ணுகின்றார்கள்.
2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 12ஆம் அத்தியாயத்திலே 9ஆம் வசனத்தை படித்து பார்க்கின்ற போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பின்வருமாறு கூறுகிறார். என்னை ஒரு முள்ளு குத்திக் கொண்டே இருக்கிறது. இதனை குணமாக்கும்படி இறைவனிடம் 3 முறை மன்றாடினேன். ஆனால் அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், எனது கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இங்கே முள் என்பது என்ன என்பதை குறித்து பலரும் பலவிதமான விளக்கங்களை கூறுவார்கள். ஒரு சிலர் கூறுவார்கள், பரிசுத்த பவுலை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு காய்ச்சல் வருகின்றது, ஒரு வலிப்புத்தன்மை இருந்தது என்று கூறுவார்கள். ஆனால் அநேகர் ஏற்றுக்கொண்டதன்படி அவருக்கு கண்ணிலே ஒரு பிரச்சனை இருந்திருக்க வேண்டும். எனவேதான் கலாத்திய மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், கலாத்திய மக்களே, உங்கள் கண்களை கூட எனக்கு தர நீங்கள் வாஞ்சியோடு இருந்தீர்கள் அல்லவா? மால்தா தீவிலும் கூட கப்பலிலே சேதமுற்று சென்ற பவுல் தடி ஒன்றை எடுக்கின்றார் என்ற நினைவுடன் அவர் அங்கே எடுத்த போது அது பாம்பு கடித்தது. எனவே தடிக்கும் பாம்புக்கும் கூட பவுலுக்கு வேறுபடுத்த தெரியவில்லை. எனவே இவைகளை வைத்து அவருக்கு கண் பிரச்சனை இருந்திருக்கும் என மக்கள் கூறுகின்றார்கள். இது எவ்வாறாக இருந்திலும் பவுலை பொறுத்தவரையில் அவர் சொல்லுகிறார், நான் மன்றாடினேன், ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகின்றார், சுகத்தை தரவில்லை, மாறாக எனது கிருபை உன்னோடு இருக்கிறது. இதுதான் எனது மன்றாடலுக்கான பதில். இப்படியாக பார்வையிழந்த மக்கள், அங்கவீனர்கள், பிற ஆற்றல் உள்ளவர்கள் அற்புதங்களை படிக்கின்றார்கள். இறைவனே எமக்கு சுகத்தை தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, உமது கிருபை என்னோடு இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள். 3வதும் இறுதியுமாக ஆண்டவரின் அற்புதங்களை படிப்பவர்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் தானே துன்ப பாதையினூடாக சென்றார். மார்க் 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்பதாக அவர் அவமானப்படுகின்ற வேளையிலே என்ன நடைபெற்றது? அவரை நைய புடைத்தார்கள், அடித்தார்கள். அடிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், என்னை ஏன் அடித்தீர்கள்? ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றார்? பார்வையில்லாத மனிதனே இப்படியான கேள்வியை கேட்கக்கூடும். பார்வை உள்ளவர்கள் என்னை ஏன் அடித்தீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கூட அந்த அனுபவத்துக்கூடாக சென்றபடியினாலே அற்புதங்களை படிப்பவர்கள் எண்ணுகிறார்கள், எங்கள் ஆண்டவரே பார்வையில்லாத மனிதன், அவரும் என்னை போலதான். எனவே அற்புதங்களை நான் இந்த வகையிலும் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களை ஆற்றியவரே இவ்வாறான நிலைக்கூடாக ஏன் சென்றார் என்றால், ஏனைய மக்களை புரிந்து கொள்வதற்காக அவர் இந்த மார்க்கத்தை தெரிவு செய்தார். எனவே அன்புள்ளங்களே, சிறப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த உலகிலே பல்வேறு விதமான அற்புதங்கள், அடையாளங்கள், புதுமைகள் போன்றவைகளை குறித்து கேள்விப்படுகின்ற போது பல நோய்வாய்களுக்குட்பட்டிருக்கிற மக்கள் எவ்வாறு இந்த அற்புதங்களை புரிந்து கொள்வது? இந்த அற்புதங்களுக்கூடாக நமக்கு கிடைக்கிற செய்திகள் என்ன? எப்பொழுது எனக்கு அற்புதம் நடைபெறும் என்றெல்லாம் எண்ணுவார்கள். எனவேதான் இந்த அற்புதங்கள், புதுமைகள், அற்புதம் ஆற்றப்படுவதற்கு பதிலாக எங்களுக்கான தனித்துவங்களை நாங்கள் பெறச் செய்கின்ற செயல்கள் தான் இவைகள். அதற்கு அப்பாலே கடந்து சென்று புதுமைகள், அற்புதங்கள் வாழ்க்கையிலே நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, ஆண்டவனின் கிருபை எங்களோடு இருக்கின்றதல்லவா, அது போதும் என்ற எண்ணத்தை எங்கள் மனதிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிறைவாக, என் ஆண்டவனே பார்வையற்றவராக அவர் இருந்தார் அல்லவா, ஏன் அந்த நிலைக்குள்ளாக சென்றார்? பார்வையற்ற என்னை புரிந்து கொள்வதற்காகவே. அவைகளை மனதில் நிறுத்தி புதுமைகளை, அற்புதங்களை புதிய முறையில் படித்துக் கொள்ள இறைவன் அருள் புரிவாராக. ஆமென்.